ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திங்கன்னா 2025-26 காயின் புக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் கொஞ்சம் அப்படியே ரேண்டமாக செக் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா கமமரேட்டிவ் இஷ்யூலே நிறைய அந்த ரேர் காயின் இருக்கு இல்லையா, அதுலேயுமே விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெஃபினட்டிவ்லேயும் ஒரு சில இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ₹1 ₹2 ₹5 கமமரேட்டிவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரேட் ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எனக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரேட்டெல்லாம். நீங்கள் 2025 புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் உட்காந்து இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ₹1 சரி ₹2 சரி. இப்போ ₹1 பார்த்திங்கன்னா இது கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு. நான் சும்மா ரேண்டமாக அங்கங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இது கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு. அதில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டை பாருங்கள், ₹4000 யூஎன்சியில். இதில் ₹300 எக்ஸப்டில். இன்னொன்று என்னென்னா, இதில் பாம்பே மின்ட்டில் செக்யூரிட்டி எட்ஜ், நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கு இல்லையா, அது இருக்குது பாருங்கள். அது ஸ்கேரில் வந்திருக்கு. போன தடவை இது மின்ட் ஆகி வரல. அதாவது பாம்பே மின்ட்டு, இது பாம்பே செக்யூரிட்டி எட்ஜுன்றதே வரல. இந்த தடவை அதை கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். அதில் பார்த்திங்கன்னா யூஎன்சி ₹600, எக்ஸ்எஃப் ₹150. இது கொஞ்சம் ஸ்கேர் டைப் தான் மக்களே, சரிங்களா. நார்மலாக என்னென்னா, முதல்ல செக்யூரிட்டி எட்ஜு மின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீடட் எட்ஜுக்கு மாறிட்டாங்க. ஸோ ரீடட் எட்ஜு தான் நிறையா இருக்கும், செக்யூரிட்டி எட்ஜு இருக்காது. என்கிட்ட ஒரு 2 காயின் இருக்குது செக்யூரிட்டி எட்ஜ். அது ரேட் கூட தான், சரிங்களா. இதில் எக்ஸப்க்கு ₹150 போட்டிருக்காங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் ஒவ்வொரு தடையும் நான் என்னோடய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதாவது புக்கு ஸ்கேரு ரேரு ஓரளவுக்கு விலை பார்த்துக்கிடலாம். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படின்னா, சில காயினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸை விட புக் ரேட் கம்மியாக இருக்கும். சில காயின் மார்க்கெட் ப்ரைஸை விட புக் ரேட் அதிகமாக இருக்குது. இதுதான், சரிங்களா. ஏன்னா டெய்லி இது ஆன்லைன் இது மாதிரி தானே, ட்ரேடிங் மாதிரி தானே. ஸோ மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. பட் இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த ரேட்டு நம்மளால் பண்ண முடியாது, சரிங்களா. சில சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் காயினில். பார்த்திங்கன்னா போன தடவை இந்த இது நம்ம சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக செக்யூரிட்டி எட்ஜ் இருக்குது பாம்பே மின்ட்டில். இந்த இடம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ரேட்டு கண்டிப்பாக அது கூட தான். எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு காயினே ₹200 ₹250 மேலே தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அதில் சேஞ்சஸ் இருக்குது. அது மாதிரி தான் நிறைய காயின் பார்த்திங்கன்னா போன வருஷ புக்கில் இருந்த ரேட்டை விட இந்த வருஷ புக்கில் ரேட் அதிகமாக தான் இருக்குது. முக்கியமாக கமமரேட்டிவ் இஷ்யூ. இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபுட் டே. இதில் பார்த்திங்கன்னா போன தடவை விட இந்த தடவை ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. இதில் போன தடவை எனக்கு தெரிஞ்சு 700-800 நினைக்கிறேன். நான் அந்த புக்கை கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த தடவை பாருங்கள் ரெண்டுமே 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கமமரேட்டிவ் காயின் கண்டிப்பாக இருக்க விலை கூடத்தான் செய்யும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வருஷமாவது கமமரேட்டிவ் இஷ்யூ கொஞ்சம் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷமாவது வாங்கிடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கமமரேட்டிவ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கமமரேட்டிவ் இஷ்யூன்னு கிடையாது, டெஃபினட்டிவுமே நான் சொல்கிறேன். காப்பர் நிக்கல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு விலை ஏறிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த நாணயம்னாலும் உங்களுக்கு நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. இன்னும் அடுத்த வருஷம் இதை விட கூடத்தான் வரும். ஏன்னா எப்போ ஒரு காயினை மின் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ அதிகமாக தான் ஆகும். ஏன்னா திரும்ப அது மின்ட்டிங் வராது இல்லையா. ஸோ இப்போ இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட் அதில் பார்த்திங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இது ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட் தெரியுதுங்களா. ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட் FAO சீரிஸ். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஹைதராபாத்து, நொய்டாலாம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. போன தடவை நொய்டா தான் நிறைய ரேட் இருந்தது. இந்த தடவை ஹைதராபாத்துமே அந்த ரேட் வந்துருச்சு பாருங்கள்.
யூஎன்சியே வந்து 700 ரூபா. எக்ஸ்எஃப் கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸ்எஃப் கண்டிஷனில் 100 ரூபாய்க்கு மேலே தான் வரும் மார்க்கெட் ப்ரைஸு. இது வந்து புக் ரேட்டு, பட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த தடவை கூட தான் வரும் மக்களே. சரிங்களா? எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு கூட்டிகிட்டு தான் இருக்குது. அடுத்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரை பாருங்கள். அது பாருங்கள் கண்ணா பின்னான்னு. போன தடவை எனக்கு தெரிஞ்சு 800 என்னமோ இருந்துச்சு கல்கட்டா மின்ட். இந்த தடவை பாருங்கள் 2000 ஆமே. ஏ அப்பா, நார்மலாக 150 இருந்துச்சு எக்ஸ்எஃப் கண்டிஷனு. இந்த தடவை பாருங்கள் கல்கட்டா மின்ட் வந்து 250, பாம்பே மின்ட் வந்து 200. அதேமாதிரி திருவள்ளுவர் பாருங்கள், எப்பா எங்கேயோ போயிடுச்சு. யூஎன்சி வந்து திருவள்ளுவர் காயின் வந்து 2 ருபீஸில், ரேரிட்டி வந்து ரேரு யூஎன்சியில் 1500 ரூபா. எக்ஸ்எஃப் கண்டிஷனுக்கே 300 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரேட்டு வந்து கண்ணா பின்னான்னு தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இனிமேலும் தாமதிக்காமல் உங்களுக்கு தேவையான கமமரேட்டிவாக இருந்தாலும் சரி, டெஃபினிட்டிவாக இருந்தாலும், எந்த காயினாக இருந்தாலும், முக்கியமாக காப்பர் நிக்கல் அந்த மாதிரி காயின் எல்லாம் தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க. இருக்க இன்னும் அடுத்த வருஷ புக்கெலாம் இதை விட அதிகமாக தான் வரும் மக்களே. அதே மாதிரி 5 ரூபாயில் வந்து நிக்கல் பிராஸ்லேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் காப்பர் நிக்கல் அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை மக்களே. அதையும் நான் பார்த்தேன். சரிங்களா? இந்த இதுலேயுமே பாருங்களேன், கவர்மெண்ட் மின்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட் மின்ட், கல்கட்டா மின்ட் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், ஹைதராபாத் மின்ட்டு. நிறைய விஷயங்கள் என்னென்னா கமமரேட்டிவ்ஸில் காப்பர் நிக்கல் வந்து நிறைய விலை ஏறி இருக்குது. சரிங்களா? அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறவங்க இப்போயே கொஞ்சமாக வாங்கி வச்சுருங்க மக்களே, இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா? இருக்க ரேட் ரொம்ப ஹையாக கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து போன வருஷம் புக்கு, அதாவது 2025 புக்கையும் இப்போ உள்ள 2026 புக்கையும் உட்காந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ நமக்கு எந்த காயினுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து அந்த காயினை வாங்கிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.